அனைவருக்கும் வணக்கம். கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய புஸ்தகங்களாகவும் நிறைய வீடியோக்களாகவும் கூகுள்லேயும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நிறைய பேர்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. அவர் பாடல்கள் எழுதும்போது பார்த்திங்கன்னா நிறைய அவர் எழுதியிருக்கிற சினிமா பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சே என்ன பண்ணிடுவார், பாட்டு எழுதிடுவார். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சினிமாவினுடைய சிச்சுவேஷனுக்கும் பொருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அவர் பாடல்கள் எழுதும்போது பார்த்திங்கன்னா சினிமாக்களுக்கு சினிமா டைரக்டரு, மியூசிக் டைரக்டர், அப்புறம் சினிமா டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுற மாதிரி காலையில் 9 to 6, 8, 10 அந்த மாதிரிலாம் கிடையாது. டே அண்ட் நைட்டு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து மியூசிக் போடுவாங்க. பகலில் 2 மணிக்கு டைம் கிடைக்கும்போது தூங்குவாங்க. அப்படி தான் அப்போலேருந்தே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படிங்கன்னா, பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறதுக்காக எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவர்களும் கவியரசு கண்ணதாசன் அவர்களும் இது பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2-3 படங்களுக்கு 4 படங்களுக்கெல்லாம் மியூசிக் போடுறது. நிறைய படங்களுக்கு ஒரு நேரத்தில் டைமில் மியூசிக் போடுவாங்க. அப்படிங்கும்போது எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மியூசிக் போட்டுட்டு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாட்டு எழுதுறதுக்காக வந்திருக்காரு பெரிய இடத்து பெண் படத்துக்காக. அப்போது அவர் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எம்எஸ் விஸ்வநாதன் சார் வரவே இல்லை அந்த இடத்துக்கு. அவர் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவர் நல்லா தூங்கி போயிட்டுருக்காரு. வரேன்னு சொன்ன நேரத்துக்கு வரல. கவியரசு கண்ணதாசன் அவர்களும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்து அவருக்காக நூலாகி போயிட்டு பாட்டை எழுதிட்டு அவர் வந்தாருன்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கென்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா 2 மாதத்திலே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டானா. அந்த படத்துக்கு இந்த பாட்டு பக்காவாக சூட்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. வேறு ஒரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நன்றி.